இயக்கம் வளர்கிற பொழுது அந்த இயக்கத்திற்கு இரண்டு முக்கியம். ஒன்று, கருத்துக்களை மக்கள் மத்தியை எடுத்து சொல்லுகின்ற ஆற்றல் மிக்க பேச்சாளர்கள் ஒன்று. அது மட்டும் அல்லாமல் காதுக்கு இனிமையாகவும் கருத்து செறிவோடு கூடிய பாடல்களும் தேவைப்படுகிறது. இளைஞரணியை பொறுத்த வரையில் தம்பி உதயா அவர்கள் இந்த பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு ஒரு புது பொலிவு, புது எழுச்சி உருவாகியிருப்பதை நான் உட்கார்ந்து மௌனமாக ரசித்துக் கொண்டிருக்கிறேன். அதேபோல் அவர் அமைச்சரான பிறகும் அவர் ஆற்றுகிற பணி ஒவ்வொன்றும் வியக்கத்தக்க வகையில் அமைந்திருக்கிறது. இதெல்லாம் உதயாவுக்கு நடக்கும் என்று எனக்கு தெரியும். சிலருடைய வாழ்வு எப்படி இருக்கும், தொடர்ந்து இவர் கட்சியில் இருப்பாரா இருக்க மாட்டாரா ஜோசியத்தை நான் சொல்லிவிடுவேன். உதயநிதிக்கும் இயக்கத்திற்கும் என்ன சம்பந்தம் ஏற்படும் என்பதை இந்த இயக்கத்தோடு என் வாழ்வை அர்ப்பணித்திருக்கிற நான் எனக்குள் திடங்களை கணக்குகள் போட்டிருக்கிறேன். காரணம், இது நான் வளர்த்த தலைவர்களோடு சேர்ந்து வளர்த்த இயக்கம். நான் பார்க்காத ஊர் இல்லை, போகாத ஜெயில் இல்லை. அவ்வளவும் இந்த இயக்கத்துக்கோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறவர். எனவே இந்த இயக்கத்தின் எதிர்காலத்தை பற்றி சொல்ல வேண்டுமானால் உதயநிதியினுடைய இந்த இயக்கத்தை நடத்துகிற காலம் மீண்டும் ஒரு பொற்காலமாக அமையும். அரசியலில் வளர்கிறவனுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன், பணிவு ரொம்ப முக்கியம். அந்த பணிவுதான் நம்முடைய பல வாழ்த்துக்களை எல்லாம் உண்மையினால் செய்தது. அப்படியா, எவ்வளவு பவ்யமாக்கா, இதை ஒன்று ரெண்டு மூணு இருக்கலாம் அப்படின்னு. அந்த பணிவு என்பது உதயநிதிக்கு நிறைய இருக்கிறது என்பது இருக்கிறது. அதிலும் மற்றவர்களிடத்தில் எதிர்பார்க்க மாட்டான் கட்சிக்காரன். தலைவர் மகன் அவரே எவ்வளவு பணிவு போறார், இவன் வரான் பாரு, துணையை இவ்வளவு கட்ட போடுறான்வான். எவ்வளோ துணையை இவன் போடுறான், அவரு என்ன அவரே 50 எப்படி கொண்டு போறார் அப்படின்னு. அதுதான் புரிசை, அதுதான் அவர் இருக்கணும். ஒரு தலைவர், நான் அடிக்கடி கலைஞர் என்று சொல்லுவேன், ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் தலைவர் தான் உதாரணம். ஒரு தொண்டன் எப்படி தலைவரிடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கும் தலைவர் தான் உதாரணம். ராஜாமணியும் ஒருத்தர் கலைஞர்களுக்காரர், நல்ல கட்சிக்காரர். ஆனா எப்போவாது தபாடு தலைவருக்கு அவர் ரொம்ப பிரியம். தபான்னு ஊர்ல இருக்கிறவங்கலாம் குறை சொல்லிட்டு இருப்பார். அன்னைக்கு அப்படிதான் வந்த உடனே ஆரம்பிச்சார் தபாடு. இவருக்கு ரொம்ப கோபம் வந்து, நீ மட்டும் யோகினா, நீ மட்டும் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சர்வ அடிச்சிட்டார். அவன் அழுதுகிட்டே போயிட்டான். அந்த ரூம்ல நானும் தலைவர் 2 பேர் உட்காந்துருக்கோம். அவனை திட்டிட்ட உடனே தலைவர் அப்படியே உட்கார்ந்தார். நானும் ஒன்றும் பேசிக்கல. நான் ஏதாவது பேசுவேன்னு அவர் எதிர்பார்த்தார். நமக்கே நான் பேசாமல் இருந்தேன். தலைவர் சொன்னார், ஏயா தர அவனை ரொம்ப திட்டான் நாம அப்படின்னா. இல்லைங்க, அவ்வளோதான் திட்டிருக்கேன். அதான் சொன்ன, அவ்வளோ திட்டிருக்கேன். ஐயா கிண்டல் பண்ணுகிறேன். அவன் இங்கே தான் இருப்பான், பாவம் என்ன சொல்ல வந்தாலும் தெரியல, என்னுடைய கோபத்தில் தான் திட்டேன். அவன் கடையில் இருந்து வந்திருப்பாயா, அவன் போய் கூப்பிட்டான். நான் அண்ணே அவன் போயிட்டு இருப்பான், சூப்பை தந்தா போய் கூப்பிட்டாயா. நான் வந்து பார்த்தேன், அங்கே இருந்திருந்தான் ஆட்டோவுக்கு. சார் நீ தலைவர் கூப்பிட்றாரு. அப்போ அழுதுகிட்டு இருந்தான். யோ கொஞ்சம் என்ன திட்டாரு, தலைவர் தானே திட்டாரு, இதை நாங்கள் டெய்லி வாங்குறது, நீ இன்னைக்கு வாங்கியிருக்க, வாங்கி கூட்டிட்டு வந்த உடனே சொன்னார் தலைவர். அவன் ரூம்ல நுழைஞ்சோன்னு சொன்னார், ராஜாமணி என்னை மன்னிச்சிருப்பா, ஒரு தப்பா. இன்றைக்கும் என்னுடைய தலைவருடைய ஞாபகங்கள் இருக்கு. அப்படியே அசந்து போயிட்டு அதை விழுந்து அழுதான் பாருங்க. அந்த ரூம்ல இவரே எழுந்து அவரை கையை பிடிச்சி தூக்குற நிலைக்கு வந்துட்டார். ஆக ஒரு சாதாரணமான எங்கேயோ கடையில் இருந்திருக்கிற தொண்டை
அவனை திட்டிட்டு அந்த தொண்டனுடைய உள்ளம் கூட புண்படக்கூடாது என்று யார் கருதுகிறானோ அவன் தலைவர். எல்லா கட்சியிலும் தலைவர் தொண்டர் என்னுவாங்க. இந்த கட்சியில் மட்டும்தான் அண்ணன் தம்பி முறையை அண்ணா வகுத்து கொடுத்தார். அண்ணா மூணாவது சொன்னார், நாம் எல்லாம் ஒரு தாய் வயிற்றிலே பிறப்பதற்கு முடியாத காரணத்தால் பல தாய் வயிற்றிலே பிறந்து இன்றைக்கு அத்தனை பேரும் அண்ணன் தம்பிகளாக இருக்கிறோம் என்று ஒரு குடும்ப பாசத்தை வளர்த்து போனார். அதை கட்டி காத்திருந்தார் தலைவர் கலைஞர். அதிலே கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் இன்றைக்கு தளபதி அவர்கள் இந்த இயக்கத்தை செம்மையான முறையில் நடத்துகிறார். இந்த இயக்கத்தில் எனக்கு இருக்கிற தைரியம், நான் வளர்த்த இயக்கம், நான் இருந்த இயக்கம் இன்னும் 100 ஆண்டு காலத்துக்கு தம்பி உதயாவினுடைய கையில ஓடும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.